2005ஆம் ஆண்டு தமிழ்நாடே எதிர்பார்த்த ஒரு மாநாடு நடைபெற்றது. மொத்த மதுரையும் அந்த மாநாட்டால் குலுங்கியது. மாநாட்டுக்கு பெயர் போன திமுகவும் அதிமுகவும் கூட வாய் பிளந்து பார்த்த அந்த மாநாடு தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தியது. அந்த மாநாடு கேப்டன் விஜயகாந்த் நடத்திய மாநாடு. தேமுதிக எனும் கட்சியின் பெயர் அறிவிப்புக்கான மாநாடு. தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக சினிமா நடிகர்களிலேயே மக்கள் மீது எப்போதும் அக்கறை கொண்டவரான விஜயகாந்த் அரசியலுக்கு வருவதாக அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்புக்கு பின்னால் அவர் சந்தித்த கசப்பான அனுபவங்களும் இருந்தன. ஆனாலும் விஜயகாந்தின் அரசியல் வருகையை மக்கள் நம்பிக்கையோடும் ஆவலோடுமே எதிர்பார்த்திருந்தனர். இந்நிலையில்தான் 2005ஆம் ஆண்டு திருவண்ணாமலையில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கட்சி தொடங்குவேன் என அறிவித்தார் விஜயகாந்த். ஈரோட்டில் நடந்த நிகழ்ச்சியில் மதுரையில் மாநாடு, கட்சியின் பெயர் அறிவிப்பு என தடாலடியாக அறிவித்தார் அவர். அதிமுகவும் திமுகவும் அதிர்ந்தன. மொத்த தமிழ்நாடும் விஜயகாந்த் மாநாடு நடக்கப் போவதை பற்றியே பேசிக் கொண்டிருந்தன. மாநாட்டை நடத்துவதற்காக பல்வேறு அணிகள் உருவாக்கப்பட்டன. ஒவ்வொரு அணியும் தங்களுக்கென பிரத்யேக சீருடையில் வர வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தது. மதுரை மாநகரை அடுத்த திருப்பரங்குன்றம் அருகே உள்ள திருநகரில் 150 ஏக்கர் இடத்தில் ஏற்பாடுகள் தொடங்கின. எம்ஜிஆர் பயன்படுத்திய பிரச்சார வாகனத்தில் மாநாட்டு திடலுக்கு விஜயகாந்த் வருவார் என்றும் ஒவ்வொரு அணிகளாக அணிவகுப்பு செய்ய மேடை ஏறுவார் எனவும் அறிவிக்கப்பட்டது. 2005ஆம் ஆண்டு செப்டம்பர் 14 மாநாட்டுக்கு மொத்த மதுரையும் தயாரானது. விஜயகாந்தின் ரசிகர்கள் தங்களது ஹீரோவின் அரசியல்வாதி அவதாரத்தை பார்க்க தயாராகி கொண்டிருந்தனர். மாநாடு 14ஆம் தேதி காலை தொடங்கி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்ததால் 13ஆம் தேதி இரவே கூட்டம் கூட தொடங்கியது. காலை 7:30 மணிக்கு தமிழ்தாய் வாழ்த்தோடு மாநாடு தொடங்கியது. லட்சக்கணக்கில் மக்கள் குவிய தொடங்கின. பேருந்துகள் அனைத்தும் நிரம்பி வழிந்தன. லாரி, டெம்போ என கிடைத்த வண்டிகள் அனைத்திலும் அடுத்தடுத்து மக்கள் வந்து சேர்ந்தனர். 9 மணிக்கு மேல் எம்ஜிஆர் பயன்படுத்திய பிரச்சார வாகனத்தில் மாநாட்டு திடலுக்கு வந்து சேர்ந்தார் விஜயகாந்த். மாநாடு நடத்த நியமிக்கப்பட்டிருந்த அணிகளை சேர்ந்தோர் ஒரே மாதிரியான சீருடையில் வந்து அணிவகுப்பு கொடுக்க அதனை விஜயகாந்த் ஏற்றுக்கொண்டார். மக்கள் வெள்ளத்தை கடந்து மேடைக்கு விஜயகாந்த் வந்து சேரவே அரை மணி நேரத்திற்கும் மேலானது. வந்ததும் கட்சி கொடியை ஏற்றி வைக்க அரங்கமே அதிர்ந்து போனது. மாநாடு அரங்கத்துக்கு காந்தி காமராசர் அரங்கம் என பெயரிட்டார் கேப்டன். புரட்சி கலைஞர் வாழ்க, வருங்கால முதல்வர் வாழ்க, தமிழக நம்பிக்கை நட்சத்திரமே எங்கள் கேப்டனே வருக என்று முழக்கங்கள் எழும்பின. அவர்களை பார்த்து கேப்டன் விஜயகாந்த் கைகூப்பி வணங்கியும் கையை அசைத்தும் வணக்கம் தெரிவித்தார். உடனே கூட்டத்தினர் அரங்கமே அதிரும் வகையில் கரவொலியை எழுப்பினர். மாநாட்டில் ஒவ்வொருவராக பேசத் தொடங்கினர். தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்த அனைவரின் கட் அவுட்களும் மாநாட்டில் வைக்கப்பட்டிருந்தன. அதோடு ஆங்காங்கே ராட்சத LED திரைகள் வைக்கப்பட்டு மாநாட்டை பார்க்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன.